ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருவேங்கடமுடையான் திருக்கோவில். கோவிலின் மூலவர் திருவேங்கடமுடையான் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் ஸ்ரீதேவி பூதேவி. ஊர் அரியக்குடி. இக்கோவிலில் உள்ள கருடாழ்வார் இருபுறமும் சிம்மங்களுடன் காட்சி தருவது அதிசயமாக உள்ளது. ஒவ்வொரு மாத சுவாதி நட்சத்திரத்திலும் இவருக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. ஆடி சுவாதி அன்று கருடனின் ஜென்ம நட்சத்திரமான மகா சுவாதி நடக்கிறது. ராமானுஜர் காலத்தில் உற்சவ விக்கிரகங்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து அனைத்து கோவில்களுக்கும் கொடுக்கப்படுகின்றன என்பதை அறிந்த சேவுகன் செட்டியார் தனது முயற்சியால் உடையவரால் ஆராதிக்க பெற்ற திருவேங்கடமுடையானை இத்தலத்திற்கு கொண்டு வந்தார். திருப்பதியிலிருந்து சடாச்சரியும் திருமயத்திலிருந்து அக்னியும் கொண்டு வரப்பெற்று திருவேங்கடமுடையான் கோவில் திருப்பணி துவங்கியது. அன்று முதல் அரியக்குடி தென் திருப்பதி என புகழ்பெற்றது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், இப்பகுதி பிரமுகரான சேவுகன் செட்டியார் திருவேங்கடமுடையானின் தீவிர பக்தராக இருந்தார். அவரை காண வரும் மக்கள் சுவாமிக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தி வந்தனர். ஆண்டுதோறும் அந்த உண்டியலை நடந்தே சென்று திருப்பதியில் செலுத்தி வந்தார். வயதான நிலையில் ஒரு நாள் தலையில் உண்டியலை சுமந்து கொண்டு திருப்பதி மலையேறி செல்லும் வழியில் அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். அப்பொழுது அவர் முன் எம்பெருமான் தோன்றினார். தள்ளாத வயதில் மலையேறி வரவேண்டாம், பக்தன் இருக்கும் இடத்திற்கு நான் வருகிறேன் என கூறி மறைந்தார். ஊர் திரும்பிய அவரது கனவில் மீண்டும் தோன்றிய பெருமாள், நாளை நீ மேற்கே செல், என் இடம் தெரியும் என்றார். அதன்படி மறுநாள் அவர் நடந்து சென்ற பொழுது தற்பொழுது கோவில் இருக்கும் இடத்தில் ஒரு துளசி செடியும் தேங்காய் களஞ்சியமும் இருந்தன. அந்த இடத்தில் கோவில் கட்ட நிலத்தை சீர் செய்த பொழுது தற்போதுள்ள மூலவர் சிலை நிலத்தின் அடியிலிருந்து கிடைத்தது. திருப்பதியை போன்று பெருமாளை தனியாக நிறுவ விரும்பாது அலர்மேல் மங்கை தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்கு பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்கிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் பிள்ளையார்பட்டி தலம் உள்ளது. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள்: சித்திரை மாத பிறப்பன்று திருமஞ்சனம், சித்ரா பௌர்ணமி அன்று சுவாமி வீதியுலா, வைகாசியில் பிரம்மோற்சவம், ஆடிப்பூர உற்சவம், கோகுலாஷ்டமி, புரட்டாசி சனி, வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்திரத்தில் சுவாமிக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல விழாக்கள் வெகு விமர்சையாக நடக்கின்றன. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று திருவேங்கடமுடையானை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.